கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் சீண்டல் ஈடுபடுவதால் தமிழகம் தலைகீழாக இந்த ஆட்சியிலே மாறிவிட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? ஒரு ஆவல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் உங்களுடைய மாவட்டம் பத்திரிகையில் வந்த செய்தி, திண்டுக்கல் துணை மேயர் மகன் போதைப்பொருள் நுண்ணறிவு போலீசார் அழைப்பு. தலைப்புச் செய்தி, யார்? திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இந்த போதைப்பொருள் விற்பனைக்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால்தான் இந்த அரசாங்கம் போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தவருக்கு பள்ளியில் சேர்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் அண்மையிலே ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. தொழில்துறை அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். ஒரு வெள்ளை காயத்தை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்றார். எவ்வளவு ஏத்த இருந்தா இப்படி பேசுவார்? எங்க நாட்டு மக்கள், இங்க படித்த இளைஞர்கள் இருக்கிறீங்க, நாட்டில் பல லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு இந்த 52 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதிலே கிட்டத்தட்ட 10 லட்சம் தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகவும் அதிலே 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் அதோட 75% புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது பத்திரிகையாளரை சந்தித்து இப்படி ஒரு செய்தி வெளியிட்டு போயிருக்காங்க. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்களே இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட வேண்டும். ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுக்கின்ற பொழுது இந்த செய்தியை சொல்லிக்கிறார். அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்று சொன்னால் அதில் 75% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டது சொன்னால் லட்சக்கணக்கான பேருக்கு, சுமார் தமிழகத்தில் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைத்திருக்க வேண்டும். கிடைச்சதா வேலை? திண்டுக்கல் மாவட்டம் வேடசத்தூர்ல எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது?